ஆன்ம நேய அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வேலூர் சித்த வித்தை தவ மையத்தின் சார்பில் நம்முடைய ஞானபிதா ஜெகத்சோதி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் உலக மக்கள் நலன் கருதி உருவாக்கிய சித்த வேத தத்துவத்தை உங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் பயன் தரும் வகையில் தினம் தினம் வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாய் இன்று 51ஆம் நாள் தொடக்கம். உலோகங்களை கொண்டு உண்டாக்குவதில் சிலவற்றை தட்டானும் சிலவற்றை கண்ணானும், சிலைகளை கொண்டுள்ளதை கற்கொத்தனும், மரங்களை கொண்டுள்ளதை தச்சானும் ஆகும். அப்பொழுது ஈஸ்வரனோ முதலில் உண்டானது அல்லது ஈஸ்வரனை மேல் சொல்லிய விதம் உண்டாக்கியவரோ முதலில் உண்டானது? ஈஸ்வரனாகும் முதலில் உண்டானது. ஈஸ்வரனாகும் முதலில் உண்டானதென்றால் மேல் சொன்னவர்கள் எப்படி எவ்விதத்தில் ஈஸ்வரனை உண்டாக்கியது? தவிர மேல் சொன்ன கூட்டத்தார் இல்லையானால் நமக்கு ஈஸ்வரனை பூஜிப்பதற்கு முடியாதல்லவா? இதை பற்றி ஆலோசிக்கும் பொழுது தட்டான், கண்ணான் முதலியவர்களாகும் முதலில் உண்டானவர்கள் என்று வருகிறது. இது நமக்கு ஈஸ்வர சேவை செய்வதற்காக அவர்களே உண்டாக்கி ஏற்படுத்தி கொடுத்ததாகுமா? அப்படியல்ல. பக்தர்களான ஜனங்கள் இவ்விதத்தில் உண்டாக்கிய வித்து பிராமணரை கொண்டு பிரதிஷ்டிக்கின்றதாகும். அப்பொழுது ஈஸ்வரன் உண்டாகுவதற்கு முன்பே மேல் சொன்ன தட்டான் முதலிய வேலைக்காரர்களும் பக்தர்களும் பிராமணர்களும் உண்டாக்கி இருந்தார்கள் என்று வருகிறது. அதெல்லாமல் பிராமணராகும் பிரதிஷ்டிக்கிறது என்று சொன்னீர் அல்லவா? அவர் ஈஸ்வரனை பிரதிஷ்டிப்பது எவ்விதமாகும்? சேத்திரங்களில் ஸ்ரீ கோயிலினுள்ளில், அதாவது மூலஸ்தானத்தில் அஷ்டகந்தம் இடித்தரைத்து சேர்த்து கூட்டு, அதாவது சேர்க்கையில் முன் சொன்ன விக்கிரகங்களை வைத்து கெட்டிப்படுத்தி அதில் பிராண பிரதிஷ்டை செய்து பூஜை நைவேத்தியம் முதலியது செய்து வருகிறது. இவ்விதமாகும். இவ்விதம் பூஜை நைவேத்தியம் முதலியவைகள் செய்கிறதை அந்த பிம்பம் அறிகிறதோ, புசிக்கிறதோ, செய்கிறதுண்டா? உண்டென்றுதான் நம்பிக்கை. இதுவரை மேல் சொன்ன பிரகாரம் நிவேதித்த ஆகார பொருட்களை ஒரு பிம்பம் புசித்ததாய் நீர் கேட்டதோ, கண்டதோ, அறிந்ததோ உண்டா? நான் கேட்டதும் கண்டதும் அறிந்ததும் இல்லை. அந்த பிம்பம் ஏதேனும் சப்திக்குமோ? யாதொன்றும் சப்திப்பதில்லை. அதெல்லாமல் மரத்தின் துண்டாயிருந்தது ஈஸ்வரன் என்றால் இக்காணுகின்ற தூணும் குத்துகின்ற உரலும் உலக்கையும் ஈஸ்வரன் அல்லவா? நீர் அவைகளையும் பஜனை செய்ய வேண்டியதல்லவா? அதாவது ஒரே மரத்தினுடைய ஒரு துண்டு கொண்டு ஈஸ்வரனையும் மற்றொரு துண்டு கொண்டு உரலினையும் வேறொரு துண்டு கொண்டு உலக்கையும் உண்டாக்கியதாகும். அதனை பஜனை செய்வதும் பூஜிக்கவும் தொழவும், அதாவது கும்பிடவும் வேண்டியதல்லவா? அந்த மூன்று வஸ்துக்களையும் மரத்துண்டு உண்டாக்கியது ஒருவன் தானே அல்லவா? நீர் என்ன காரணத்தால் உரலையும் உலக்கையும் மேல் சொன்னது போல செய்கிறதில்லை? அது ஒரு உருவமாய் உண்டாக்கப்படவில்லை. அப்போது ஈஸ்வர உருவத்தை உண்டாக்கியது ஆச்சாரியாகம் என்று வருகிறது. ஆனால் ஈஸ்வர உருவத்தை உண்டாக்கிய ஆச்சாரி அல்லவா பூஜிக்க வேண்டியது? ஆச்சாரி மேல் சொன்ன ஈஸ்வர உருவத்தை உண்டாக்கியது என்று மாத்திரமே இருக்கிறது. அதற்கு வேண்டியதான பிராண பிரதிஷ்டை, பூஜை, நைவேத்தியம் முதலியதுகளை செய்து நிலைநிறுத்திய பொழுது மாத்திரமே அதற்கு சக்தி உண்டாயிருந்தது. அவ்விதம் செய்தது யாராகும்? பிராமணராகும்.
ஆனால் அந்த பிராமணரை பூஜித்தால் போதாதா? மரம், கல், உலோகம் முதலியவை கொண்டு உண்டாக்கிய பாவைகளை, அதாவது பொம்மைகளை பூஜிக்க வேண்டுமா? சுவாமி, அந்த பிரதிஷ்டைக்கு யாதொரு சக்தியும் இல்லை என்றா சொல்லுகிறீர்கள்? ஆம், ஏனென்றால் பிராண பிரதிஷ்டை என்று சொன்னால் பிராணனை ஸ்தாபிப்பது அல்லது நிலைநிறுத்துவது என்று அர்த்தமாகும். பிராணன் என்பது தன்னில் தானே இருக்கின்ற வஸ்துவாகும். அப்படி தன்னுள் இருக்கின்ற பிராணனை உலோகங்களை கொண்டோ மற்றோ உண்டாக்கியதான பொம்மைகளில் பிரதிஷ்டை என்றதானால் அது பிரதிஷ்டவருடைய பிராணன் அச்சமயம் அவரிலிருந்து நசித்து பிணமாயிருக்க வேண்டும். அந்த பிரகாரம் பிராண பிரதிஷ்டை செய்த யாராகிலும் தற்சமயம் பிணமாய் போயிருக்கிறார்கள் என்று கேட்டதோ கண்டதோ அறிந்ததோ உண்டாயிருந்ததா? கேட்டதும் கண்டதும் அறிந்ததும் இல்லை. ஆனால் தன்னில் இருக்கின்ற பிராணனை முன் சொன்ன பொம்மைகளில் பிரதிஷ்டித்து அவைகளுக்கு சக்தி கொடுக்கத்தக்க திறமையுள்ளவர் ஒருவர் உண்டாயிருந்தாரையானால் அதிலும் எவ்வளவு பெரிதான குணம் உலகத்தில் உண்டாவதற்கிடம் இருக்கிறது. அது என்னவென்றால், உலகத்தில் அநேக ஜனங்கள் செத்து போகிறார்கள். செத்து போகிறது என்பது பிராணம் நசிக்கிறதல்லவா? அப்படி பிராணம் நசித்த பொழுது முன் சொன்ன பொம்மையில் பிராணனை பிரதிஷ்டிப்பதற்கு சக்தி உள்ளவருக்கு சத்து போன ஜடத்தில் பிராணனை பிரதிஷ்டித்து அதற்கு சக்தியை கொடுத்தால் எவ்வளவோ பெரிய உபகாரமா இருக்கும் அல்லவா? அதுவும் அல்லாது இப்பிரகாரம் பிரதிஷ்டித்துள்ள இடத்திற்கு போகும்போது உமதெண்ணம் அவ்விடத்தில் யார் இருக்கிறார் என்றாகும்? ஈஸ்வரன் இருக்கிறது என்றாகும். ஆனால் நீர் அவ்விடத்திற்கு சென்ற பிறகு எவ்விதம் கும்பிடுகிறீர்? என்னவாகும் கும்பிடும் சமயத்தில் உம்முடைய எண்ணம்? என்னுடைய கைகள் இரண்டும் கூப்பி சேர்த்து எனது நெஞ்சில் வைத்து கும்பிட்டு என்னுடைய ஈஸ்வரா என்னை காப்பாற்ற வேண்டும் என்றாகும். அது நீ செய்வது மிகவும் தவறாகும். அது ஏனென்றால் கோயிலில் பிரதிஷ்டித்துள்ள அந்த பொம்மையாகும் ஈஸ்வரன் என்பதா இருந்தது. நீர் அவ்விடம் போகும்பொழுதுள்ள சங்கல்பம் அந்த பிரகாரம் சங்கற்பித்தது கொண்டாகும். நீர் அங்கே போகிறதற்கிடமாயிற்று. அப்படி சங்கல்பித்த நிலைமைக்கு என்னுடைய ஈஸ்வரா என்று சொல்லி அவனவனுடைய நெஞ்சில் கைகள் வைத்து கும்பிடுவது கூடாது. அங்கே பிரதிஷ்டித்துள்ள பொம்மையினுடைய நெஞ்சில் கைகள் இரண்டும் கூப்பி வைத்து கோயிலில் நுல்லில் பொம்மையில் பிரதிஷ்டித்துள்ள ஈஸ்வரா என்றாகும் சொல்ல வேண்டியிருந்தது. அப்பிரகாரம் செய்கிறதில்லை. காரணம் என்னவென்றால், உம்மில் ஈஸ்வரன் இல்லாவிடில் மற்றொரு இடத்தில் ஈஸ்வரன் இல்லை. உம்முடைய சக்தி வெளியினுள்ளில் வியாபித்து உம்மால் சங்கற்பிக்கப்பட்டதாகும். அதல்லாமல் அப்பிரதிஷ்டையில் யாதொரு சக்தியும் இல்லை. ஏனென்றால் நீர் முன் சொன்ன பிராண பிரதிஷ்டை செய்தது என்று சொல்ல வேண்டுமானால் முன் சொன்ன பிம்பங்களை எடுத்து மற்றொரு சகாயமும் இல்லாமல் தன்னுடைய பிராணனை கொண்டு மாத்திரம் நிலைநிறுத்தி யாதொரு அசைவம் இல்லாமல் இருக்கவும் வேண்டியதாய் இருந்தது. அவ்விதமல்லாமல் சீமை சுண்ணாம்பு கொண்டோ சிமெண்ட் கொண்டோ அஷ்டகந்தம் கொண்டோ கட்டி உறப்பித்து நிறுத்துகிறதற்கு பிராண பிரதிஷ்டை என்று சொல்லக்கூடாது. அது எவ்விதம் என்றால், இதோ பாருங்கள், இங்கு நிற்கிற கதவு நிலை யாரால் உண்டாக்கப்பட்டதாகும்? ஆச்சாரி உண்டாக்கியதாகும். அதை அவ்விடம் கட்டி நிறுத்தியது யார்? அது கட்டிட வேலை செய்யும் கொத்தனாராகும். அதை எந்த பிரகாரத்தில் கட்டி நிறுத்தியது? அந்த கதவு நிலையை வைத்து கல்படுத்தி சுண்ணாம்பு போட்டு அதிலாகும் கட்டி நிறுத்தியது. ஆனால் இக்காணுகிற கதவு நிலை ஒரு ஆச்சாரியால் உண்டாக்கப்படுவதும்
கொத்தனாரால் கட்டி நிறுத்திய பிரகாரம்தான் பொம்மைகளை உண்டாக்குவதற்கு தெரிந்தவர். அவைகளை உண்டாக்குவதும் கட்டி நிறுத்துவதற்கு தெரிந்தவர். அஷ்டகந்தத்தினாலோ சீமை சுண்ணாம்பினாலோ சிமெண்டினாலோ வைத்து கட்டி நிறுத்துவதும் செய்கிறார்கள். இவ்விதம் நிறுத்திய பொம்மைகளாகும் ஈஸ்வரென்று நாம் பூஜிக்கின்றதோ. நன்று. நாளைக்கு தொடர்வோமா? ஆத்ம வணக்கம்.